அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, இப்பொழுது நான் கொடுக்கப்படுற செய்தி பாடல் ஆண்டவரே ஆசீர்வதிங்க, மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். கேட்குற மக்கள் மனம் திரும்பட்டும், ரட்சிக்கப்படட்டும். ராஜா, மியூசிக் போடுற தம்பியோடும் கூட நீங்கள் இருங்க தகப்பனே. ஆவியானவரே, என்னோடு கூட நீங்கள் எனக்கு இருந்து கற்றுக் கொடுங்க தகப்பனே. தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். முதலாவதாக ஒரு பாடல். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு, கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ஞாலத்தில் பரன்முன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவார். ஞாலத்தில் பரன் உன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவார். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு, கண்ணீர் விடுவாயே. மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தா வரும் கோபம் அறிந்திடாயோ. மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தா வரும் கோபம் அறிந்திடாயோ. கதியம் ரட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. கதியாம் ரட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு, கண்ணீர் விடுவாயே. நோவாவின் காலத்தில் 120 ஆண்டு நோக்கி பின்னழித்தாரன்றோ. நோவாவின் காலத்தில் 120 ஆண்டு நோக்கி பின்னழித்தாரன்றோ. தாவாத கிருபையால் தாங்கி உனக்களித்த தவணையின் காலம் இவருடன் முடியலாமே. தாவாத கிருபையால் தாங்கி உனக்களித்த தவணையின் காலம் இவருடன் முடியலாமே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு, கண்ணீர் விடுவாயே. ஈகத்தினில் ஒழியும் மகத்தியம் நிறைவேற இயேசுன்னை அழைத்தாரல்லோ. ஈகத்தினில் ஒழியும் மகத்தியம் நிறைவேற இயேசுன்னை அழைத்தாரல்லோ. மகத்துவ வேளையை மறந்து தூங்குவாயானால் பகற்காலம் முடியும்
ராக்காலம் என்ன செய்வார்? மகத்துவ வேளையை மறந்து தூங்குவாயானால் பகற்காலம் முடியும். ராக்காலம் என்ன செய்வார்? காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு கண்ணீர் விடுவாரே. குறித்து முடிவை நீ அறியாயோ? முந்தியரே மெய்யான நீ அவை குறித்து முடிவை நீ அறிவாயோ? எந்த காலமும் சிரஞ்சீவி என்றெண்ணிடாமல் ஏற்ற ஆயத்தமாய போதும் நீ உந்திடுவாய். எந்த காலமும் சிரஞ்சீவி என்றெண்ணிடாமல் ஏற்ற ஆயத்தமாய போதும் நீருந்திடுவார். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு கண்ணீர் விடுவாயே. ஞாலத்தில் பரன் உன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவார். ஞாலத்தில் பரன் உன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவார். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு கண்ணீர் விடுவாயே. காலம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 6:10 சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களின் இடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நீங்கள் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது. அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்படுகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடையாளர்கள் அப்புறம் தங்கள் சகோதரர்கள் எல்லாரும் தொகை நிறைவேறும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இன்னும் கொஞ்ச காலம் நீங்கள் இளைப்பாருங்க. அதாவது இந்த இவங்கெல்லாம் மறிச்சாங்கல்ல, அதாவது இரத்த சாட்சியாக மறித்தவங்க, ஆண்டவருடைய வசனத்தின்படி சாட்சியாக மறித்தவங்க, இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க இன்னும் பரலோகத்தில் இருக்காங்க. அவங்க ஆண்டவரை நோக்கி சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் எது வரைக்கும் நீங்கள் இந்த இவங்களுக்கெல்லாம் பூமியில் இருக்கவங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்யாமலும் அவங்கள பழி வாங்காமலும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறாங்க, கொஞ்ச காலம் பொறுங்க. ஏன்னா அவங்க சகோதரிகள் எல்லாரும் வரணும். இன்னும் நிறைய பேர் இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டியிருக்கு. ஆண்டவருக்காக சாட்சியின் வசனத்தின் நிமித்தம் நிறைய பேர் மறிக்க வேண்டியது இருக்குது. கொஞ்ச காலம் பொறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்மளை குறித்து தான் கர்த்தர் சொல்கிறாங்க. நம்ம ஒருவேளை நீங்களாம் நிறைய மனம் போல் வாழ்ந்துட்டுருக்கலாம். அப்படி வாழாதீங்க பிரியமானவங்களே. எப்படியாவது நமக்கு கர்த்தர் ஒரு நாளை வச்சுருப்பாங்க. அந்த நாளில் நம்ம மனம் திரும்பியே ஆகணும். அப்போது நம்மளும் ஒருவேளை இரத்த சாட்சியாக மறிக்கலாம், ஆண்டவருடைய வசனத்தின்படி மறிக்கலாம். இதற்காக கூட நம்மளை ஆண்டவர் வச்சுருக்கலாம். அதான் ஆண்டவர் சொல்கிறாங்க, நம்ம இரத்த சாட்சியாக மறித்து கர்த்தருக்காக நம்ம ஜீவனை கொடுக்கும்போது நமக்கு கண்டிப்பாக நித்திய ஜீவன் உண்டு. என்ன, அதனால் உங்கள் நாட்களை இப்படி சும்மா வீணாக கழிச்சிட்டு இருக்காதீங்க. அதான் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் இளைப்பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஏன்னா காலம் கடைசி, இன்னும் காலம் செல்லாது, காலம் கொஞ்ச காலம் தான் இருக்குது.
அதனால நம்ம என்ன செய்யணும்? மனம் போல வாழக்கூடாது. புரியுதா? நமக்கு தான் வாழ முடியுது, நம்ம தான். சொல்லுவாங்க, ரத்த ஓட்டை இருக்கிற வரைக்கும் நான் பாவம் செய்வேயா. வாலிபம் முறுக்கு முறுக்கு. வாலிபத்தில் ரத்த ஓட்டை இருக்கிற வரைக்கும் ஓடுவாங்க, கை கால் நிற்காது. வீட்டில் தரியாமலும்னு ஒரு வசனம் இருக்குது. வீட்டில் தரிக்கிறதுக்கு எனக்கு மனசே இருக்காது. உலக பிரகாரமாக வேலை செய்வாங்க, வீட்டுக்கு வருவாங்க, அவங்களால வீட்டில் உட்கார முடியாது. எங்கேயாவது போகணும், சுற்றணும், பாவத்தை தண்ணீரை போல் பருகணும், இருக்கணும், நல்லா சாப்பிடணும், ஹோட்டலில் வேண்டிய அளவு வாங்கி சாப்பிடணும், வெந்ததை தின்னு விதி வந்தால் சாகணும். அப்படி தான் நினைக்காங்க. பிரியமானவர்களே, ஆண்டவரை தேடாமல், அவரை பற்றி மற்றவங்களுக்கு நம்ம சொல்லாமல், அவருக்கு ஊழியம் செய்யாமல் நம்ம இருந்தால் என்ன, அது நமக்கு ஐயோ. புரியுதா? கர்த்தரை பற்றி சொல்கிறது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் காலத்தை வீணாக்காதீங்க. உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். இந்த சந்தர்ப்பம் இனிமேல் வருமா? 2025 வந்துட்டு போயிட்டு இனிமேல் 2025 வருமா? வராது. இப்போ 2026 ஆரம்பிச்சிட்டுல போல. கடந்த காலம் தான். கடந்த காலத்தை நம்ம திரும்ப பெற முடியாது. இனிமேல் வருங்காலம், எதிர்காலம், இனிமேல் இந்த காலத்தில் நம்ம எப்படி இருக்க போகிறோமோ அதான் நம்ம இது பண்ணணும். அதனால் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாறணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. நமக்கு இளைப்பாறணும் அப்படின்னா ஆண்டவருடைய வசனத்தை பற்றி கொள்ளணும். அப்போ தான் ஆண்டவன் விடுவாங்க, அப்போ தான் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும். அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் 10:6, இனி காலம் செல்லாது, ஆனாலும் இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய எக்கால சத்தத்தின் நாட்களிலே எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். இன்னும் கொஞ்சம் காலம்தான், காலம் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும், பூமியையும் அதில் உள்ளவைகளையும், சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறோரும் மாணவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். இன்னும் கொஞ்ச காலம்தான், காலம் செல்லாது, இன்னும் காலம் அப்படியே இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. இன்னும் சும்மா ஆண்டவர் வருவாங்கன்னு நீங்கள் சும்மா ஏதோ ஏனோ தானோன்னு இருக்காதீங்க. இனி காலம் செல்லாது, காலம் வந்தாச்சு. ஆண்டவர் தேவ தூதன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் மேல் ஆணையிட்டு சொல்றாங்க. அப்போ காலம் சமீபமாயிட்டு. என்ன, இன்னும் காலம் செல்லாது, இன்னும் காலம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இன்னும் பாவத்தை செஞ்சு இந்த அழிஞ்சு அழிவை நோக்கி போய் உங்களையே நீங்க கெடுத்துக்காதீங்க. அன்னைக்கு சோதம் குமாரா மக்கள் இது பண்ணாங்கல்ல, அதே மாதிரி நோவா காலத்துல 120 வருஷம் அவங்களுக்கு தவணை கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க இதாயிட்டுல மக்கள் ஏனோ தானோன்னு இருந்தாங்க. அப்புறம் கடைசியில் மழை 40 நாள் மழை வந்த போது ஐயோ கதவு தரன்னு யார் திறப்பா? அதான் தவணை காலம் முடிஞ்சிட்ட. அப்போ நோவா காலத்தில் அவங்களுக்கு கொடுத்த அந்த 120 வருஷம் தவணை முடிஞ்சு போச்சு. எல்லாரும் கதவை தட்டியும் கர்த்தர் திறக்கலை. அவ்வளோ பேரும் அழிஞ்சு பாதாளமும் இந்த நரகத்திலையும் அழிஞ்சு மண்ணோட மண்ணாக போயிட்டாங்க. ஏன் காரணம் என்னது? அந்த தவணை, அவங்க கொடுத்த தவணையை அவங்க மீறிட்டாங்க. தவணை காலம் முடிஞ்சு போச்சு. பிரியமானவங்களே, நமக்கு தவணை காலம் கொஞ்ச காலம்தான் இருக்கும். அது முடிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் நமக்கு கிருபையின் காலம் முடிஞ்சிட்டுனா நம்ம மரணத்துக்கு பிறகு நீங்கள் எம்மாடி ஆண்டவரே நீங்கள் அழுதா கூட கர்த்தர் இறங்க மாட்டாங்க. அது நமக்கு கொடுக்குற நாள் வரைக்கும் தான் கர்த்தர் நமக்கு இறங்குவாங்க. மரணத்துக்கு பிறகு கர்த்தர் இறங்க மாட்டாங்க. என்ன, நீங்கள் அழுதீங்கன்னா ஆண்டவர் அழுவாங்களே தவிர திரும்ப இறங்கி உங்களை நரகத்திலேருந்து தூக்கி எடுக்க மாட்டாங்க. அது மட்டும் நிச்சயம். மெதுவாக மனம் திரும்பலாம், மெதுவாக எல்லாம் செய்யலாம், மெதுவாக ஆண்டவருக்குள்ளே வரலாம். இப்போ என்னப்பா அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு சொல்லி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு நடக்கீங்களா? உங்கள் காலம் முடிய போது என்ன செய்வீங்க? அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியுமா? கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். என்ன,
சோதோம் குமார மக்கள் அழிவாங்கன்னு நினச்சி பார்த்துருப்பாங்களா? அதே மாதிரி அதான் வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் பெண் கொண்டு பெண் கொடுத்து இருந்தாங்க. இப்பவும் நமக்கும் அப்படி தான் நடக்க போகுது. கர்த்தர் வந்து எல்லாரையும் வாரிக்கொள்கிற வரைக்கும் யாரும் இப்படி தான் இருப்போம். ஏன்னா ஆண்டவரை தேடுறவங்க தான் தப்பிச்சோம். மற்றபடி இப்படி உணராமல் இருந்தோம்னா அந்த ஜல பிரளயத்தில் அழிஞ்ச மாதிரி நம்மளும் இந்த கர்த்தர் வரும்போது அக்கினி கந்தகத்தால் தானே அழிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் அழியுது நிச்சயம். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க, மனம் திரும்புங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12:12. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களிக்கூறுங்கள். பூமியில் உள்ள சமுத்திரத்திலும் அதில் குடி இருக்கிறவர்களே உங்களுக்கு ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம், அதை யோசிக்கங்க, கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இதில் அந்த பிசாசு இருக்கான்ல, அந்த பாம்பு, அவன் முதல்ல ஆதாம் ஏவாளை கெடுத்தவன். அவன் இப்போ சரி அதோட அவன் விடலை. அது மட்டும் இல்லை, இந்த பிசாசு இன்னும் இப்போ ஏற்கனவே கோடிக்கணக்கான மக்கள் அந்த விரிவான இந்த பாதாளத்திலும் நரகத்திலையும் அழிஞ்சு தான் கிடக்காங்க. இன்னும் இந்த 800 கோடி மக்கள் இருக்காங்கல்ல, இதுலையும் இவங்களை எல்லாத்தையும் இழுத்துட்டு போகணும்னு பார்க்கான். அதான் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று எண்ணி அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு, அவனுக்கு மிகுந்த கோபம் வருது. ஐயோ, நியாய தீர்ப்பு நாளுக்கு பிறகு நம்ம தானே இந்த அக்கினி கடலில் அழிய வேண்டியிருக்கு. இந்த மக்கள்லாம் சந்தோஷமாக இருந்துருவாங்களே, இப்படி நல்ல பரிசுத்தமாக இருந்தாங்கன்னா ஆண்டவர்கிட்ட நித்திய ஜீவனில் பரலோகத்தில் போய் இருந்துருவாங்களே. ஐயோ, சீக்கிரம் இந்த மக்களை கெடுக்கணுமே, அழிக்கணுமே அப்படின்னு நினச்சி மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும். இந்த எந்த குடும்பத்தில் இப்போ சமாதானமாக இருக்கான்னு பாருங்கள். சில குடும்பம் சமாதானமாக இருக்குது, மற்றபடி நிறைய குடும்பத்தில் இந்த பிசாசு சமாதானத்தை கெடுக்கான். அப்புறம் வந்து புருஷன் மண்டாட்டிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. புருஷன் மனைவியை, மனைவி புருஷனை திங்கிற மாதிரி நிற்காங்க. அப்புறம் வந்து ஆபத்து, அதாவது புருஷனுக்கு மனைவி வந்தால் வியாதி வந்தால் மனைவி பார்க்குறதில்ல, மனைவிக்கு வியாதி வந்தால் புருஷன் பார்க்குறதில்ல, சுயநலம் இப்படி இருக்காங்கல்ல, இப்படி நடக்கு. அப்புறம் இன்னும் எப்படி காலம் எல்லாரும் அவங்கவுங்க வாழணும். என்ன பிள்ளை குட்டிகளை கூட யோசிக்க மாட்டாங்க போல இருக்குது. அப்படி தான் இருக்குது. எந்த குடும்பத்திலேயே அமைதி சந்தோஷம் இருக்கா? மெஜாரிட்டியான குடும்பத்தில் அப்படி இருக்கா? ஏதோ விரல் விட்டு எண்ணக்கூடிய குடும்பத்தில் தானே இருக்குது. பிசாசு வந்து அவங்கள அழிக்கணும். எத்தனை மக்கள் தற்கொலை பண்ணி சாகுறாங்க. சாதாரண ஒரு கடன், 2 லட்சம் கடன், அதுக்கு போய் ஒரு அந்த வேலை செய்கிற ஒரு அந்த தங்க வேலை பண்ணுறோன்னா ஒரு நகை செய்யக்கூடிய ஆசாரி தற்கொலை பண்ணி செத்துருக்கான். மாத்திரம் இல்லை, கோடிக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான ரூபா, 5 கோடி ரூபா. கர்த்தர் வந்து நீ 10 கோடி கடன் வச்சாலும் நீ ஆண்டவரை நோக்கி பார்த்தா உங்களை கர்த்தர் கைவிட மாட்டாங்க, அதுலேருந்து உங்களை மீட்டுருவாங்க. ஆனால் 5 கோடி கடன் இதை தாங்க முடியாமல் அன்னைக்கு 5 பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க. மெஜாரிட்டியாக நம்ம இந்தியாவில் மட்டும் வருஷத்துக்கு 2 லட்சம் பேர் தற்கொலை பண்ணி சாகுறாங்களாம். பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இந்த பிசாசு கொடுக்கு அவங்க இடத்துக்கு போகக்கூடிய மக்கள். அதான் பிசாசு இழுத்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தரையும். சிலர் சொல்லுவாங்களா, நான் தற்கொலை பண்ணி சாக போகிறேன், ஒரு சின்ன காரியத்தை கூட நான் செத்துற போகிறேன், ஒன்றும் இல்லாத விஷயமா இருக்கும். குழம்புல உப்பு இருக்காது, அதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை. ஒரு வீட்டில் புருஷன் மனைவி இருந்தாங்க. ஒரு ஃப்ரெண்டை வந்து அவன் புருஷன் கூட்டிகிட்டு வந்துட்டான். அப்போ அவங்க வீட்டில் அன்னைக்கு மீன் குழம்பு. சரி, அவன் சொல்கிறான், இந்த என் ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் இன்றைக்கி சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கு வந்தது கோபம். மீன் குழம்புல சரி, ஒருவேளை அவளுக்கு பிடிச்சிருந்தோ என்னமோ தெரில, இவனுக்கு எதுக்கு கொடுக்கணுமோ அப்படின்னு நினச்சாலோ என்னன்னு தெரில. உடனே போனான். அது மறு வார்த்தை பேசலை. போய் உடனே என்ன செஞ்சா, கிணத்துக்குள்ள விழுந்துட்டா. கிணத்துல விழுந்து அவள் கை காலெலாம் முறிஞ்சு போச்சு. பிறகு காப்பாற்றிட்டாங்க எப்படியோ. இதெல்லாம் பாருங்கள், இப்படி ஒரு அநியாயம். ஆஃப்டர் ஒரு மீன் குழம்பு தானே, ஏன் ஒரு புருஷன் சொல்ல கேட்டானே, ஏன் அவனுக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சா போகிறா? அது மட்டும் இல்லை, சும்மா சாதாரண காரியத்துக்கு ஒரு வார்த்தை சொன்னாவே, ஆண் ஒரு வார்த்தை சொன்னால், புருஷன் ஒரு வார்த்தை சொன்னால் மனைவியால் தாங்க முடியல, உடனே தற்கொலை பண்ணுறா. அன்னைக்கு அந்த தேனி பக்கத்தில் ஒரு தாய், புருஷன் பொண்டாட்டிக்கு தகராறு போல இருக்குது.
தாய் வந்து 2 குழந்தைங்கள தேனி பக்கத்தில் கிணத்துக்குள்ள உள்ளே தள்ளிட்டு அவளும் வந்து தற்கொலை பண்ணிட்டான். இதெல்லாம் பிசாசுக்கு போகுது. பிசாசு கூட்டத்தோடு சேர்றாங்க. தற்கொலை பண்ணுறவங்கலாம் ஒரு நாளும் மீள முடியாது. அந்த சமயமே அவங்களுக்கு அக்கினியும் கந்தமும் எரியும். அந்த நரகம் பாதாளம் தானா. சாகாத புழு அழியாத அக்கினியில் வந்து அழிஞ்சு சாக வேண்டியதான். ஆண்டவர் வந்து நம்மளை தற்கொலை பண்ணி சாகும்னு அவங்கள சொன்னாங்க. நம்மளை அழிக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது? யோசிச்சு பாருங்க. நாங்கள்லாம் இருக்கலையா? நான் கண்ணு தரல, ஆனாலும் வாழலையா உலகத்தில்? நானும் வாலிப பிராயத்தில் அதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனால் ஆண்டவர் என்னை பாதுகாத்துட்டாங்க. ஆனால் உலகத்தில் எல்லாரும் அப்படி ஒரு இது பண்ணுவாங்களோ என்னமோ தெரில. நான் யோசிக்கேன், பார்க்குறவங்களாம் இப்படி சொல்கிறாங்களே, ஏன் இப்படி? நானும் நினச்சேன் ஒரு சின்ன காரியத்துக்காக தான் நம்ம பாஸ் பண்ணுவோமோ ஃபெயில் ஆகிருமோ தெரில, ஐயோ என்ன செய்யன்னு சொல்லி ஒரு இடத்துல தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன். எங்கள் பாட்டி திடீர்னு வந்து திரவியம் எனக்கு மாத்திரை எடுத்து கொடு அப்படின்னு கூப்பிட்டா. அதை விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதை நான் யோசிச்சு பார்க்கல. இப்படியே உலகத்தில் எல்லாரையும் இந்த பிசாசு இப்படி தான் இழுத்துட்டு போகுது. பிரியமானவங்களே, இந்த பிசாசு வஞ்சகத்தில் விழுந்து அழிஞ்சி நரகத்துலேயும் பாதாளத்துலேயும் உங்கள் நாட்களை கெடுத்து, ஏன்னா கோடிக்கணக்கான வருஷத்தில் இப்படி தான் நீங்கள் இருக்கணும், அதை மறந்துடாதீங்க, அநித்தியமான இடத்துக்கு போயிடாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். பிசாசு உங்களை இழுக்க தான் பார்க்கான். அவனுக்கு செவி கொடாங்க, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவன் யாரை விழுங்கலாமான்னு சொல்லி தான் உங்களை வகை தேடித்து வர்றான். இன்னும் கொஞ்ச காலம், அவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவனை தள்ளி விட்டுருவாங்கல்ல. அந்த எல்லாரோடையும் அந்த கள்ள தீர்க்கதரிசி, அப்புறம் மோசம் போக்குனவங்க, அந்த மிருகம், அவங்களோட அதோடு சேர்த்து இதையும் தள்ளிடுவாங்கல்ல. அதுக்கு தான் எல்லாரையும் கொண்டு போக பார்க்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 14:10 9 முதல், மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்கிறவன் எவனோ அவன் வந்து தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்ப்பிக்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்தத்திலும் பரிசுத்த தூதர் முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். உடனே அந்த புகை இப்போ பாரு, நம்ம பற்ற வைக்கும், சமைச்சிட்டு உடனே ஆஃப் பண்ணிடுறோம். அப்படி கிடையாது. அங்கே சதா காலங்களிலும் கோடிக்கணக்கான வருஷம் கிடக்கும். அங்கே தான் இருக்கணும். புரியுதா? மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கு அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்கிற எவனும் இரவும் பகலும் அவனுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. பிரியமானவங்களே, அவங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஐயோ நம்ம சும்மா மிருகம், அது என்ன, சரி இதை வணங்குங்க, அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், துணிமணி கிடைக்கும், உங்களுக்கு வீடு வாசல் கிடைக்கும்னு சொன்னாங்கன்னாலும் நீங்கள் தெருவுக்கு போனாலும் போங்க, அந்த 666 லக்கத்தை தரிக்காதீங்க. அப்போ தான் நமக்கு கோடிக்கணக்கான வருஷம் நம்ம நித்திய இளைப்பாற்றிக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நான் அந்த முத்திரை தான் நான் தரிப்பேன், 666 தான் எனக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சதா காலங்களிலும் இரவும் பகலும் உங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்காது. கோடிக்கணக்கான வருஷம் அதில் தான் கிடக்கணும். பார்த்துக்கங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த முத்திரையை நம்ம தரிக்கக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20:10 மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கக்கூடிய இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே என்ன தள்ளப்பட்டான். பார்த்தீங்களா? இப்போ பிசாசு தள்ளப்பட்டான்ல, பார்த்தீங்களா? அதனால நம்ம என்ன செய்யணும்? அவன் தள்ளப்பட்டுட்டான், அவனு மாதிரி நம்ம தள்ளப்பட்டு போகாதபடிக்கு நம்ம பாவத்தை ஆண்டவற்றை ஒப்பு கொடுக்கணும். பாவத்தை தண்ணீரை போல பருகாதீங்க, ஏன்னா காலம் கடைசி. எபேசியர் 5:14 நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கங்க. இது பிரயோஜனப்படுத்தக்கூடிய காலம். நாட்கள் பொல்லாதது. காலையில் விடுது, ஒரே செகண்டில் நைட்டு வந்துடுது. அப்போ என்ன செய்கிறோம்? நம்ம அந்த நாட்களை நம்ம என்ன செய்கிறோம்? காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறோமா? ஜெபிக்கிறோமா? பைபிள் வாசிக்கமா? அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்கிறீங்களா? ஊழியம் செய்கிறீங்களா? கர்த்தர் கேட்டவுடைய நல்ல காரியங்களை நீங்கள் செய்கிறீங்களா? என்ன செய்கிறீங்க உங்கள் நாளில்?
நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கங்க. இப்போ இத்தனை வருஷம் ஆகுது, என்ன செஞ்சோம் நம்ம ஆண்டவருக்காக? யோசிச்சு பாருங்க. சிலர் 90 வயசு 100 வயசு வரைக்குமே இந்த சினிமா பாட்டையே பாடி உயிரை விட்டுடுறாங்க. அவங்களுக்கு அதுதான் கதி. அங்கேயும் பாதாளத்துலேயும் அதான் பாடிக்கிட்டு இருப்பாங்களாம். யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, அது உண்மையா பொய்யான்னு சொல்கிறேன்னு தெரில. இப்படியே பாடி அந்த நரகம் ஆண்டவர் இந்த சினிமா பாட்டு பாடுறதுக்காக அவங்களுக்கு சத்தத்தை கொடுத்தாங்க. மக்கள் இன்னைக்கு ஓஹோ ஆஹான்னு புகழ்வாங்க. அத்தனை பட்டம் உங்களுக்கு கிடைக்கும், அத்தனை விருது கிடைக்கும், கின்னஸ் புஸ்தகத்தில் சாதனை படைப்பீங்க. ஆனால் நித்திய ஜீவன் கிடைக்குமா? அப்போ நம்ம பரிதவிச்சிரோமே. இப்போ ஏன் நீங்கள் அதெல்லாம் யோசிக்காமல் செய்கிறீங்க? எதுக்கு இப்படி நாட்கள் வயசான வரைக்கும் இந்த சினிமாவே பாடி பாடி அழிஞ்சு போகிறோம்? வேண்டாம். அதே மாதிரி சினிமாவிலே நடித்து அழிஞ்சு போகிறீங்களே, எதுக்கு இது தேவையா? சினிமா சீரியல் உங்களுக்கு தேவையா? வேறு தொழில் உங்களுக்கு இல்லையா? ஏன் இப்படி? அங்கே நிறைய அருவறுப்பான காரியங்கள் இருக்குது. சினிமா சீரியல் அப்புறம் இங்கெல்லாம் நிறைய அருவறுப்புகள் இருக்குது. பாவம் இருக்குது, மது இருக்குது, கஞ்சா இருக்குது, போதை மருந்து இருக்குது, சுருட்டு இருக்குது, பாவத்தை தண்ணீரை போல பருகுறாங்க, வேசித்தனம் விபச்சாரம் இருக்குது, தற்பெருமை இருக்குது, தற்புகழ்ச்சி இருக்குது, வீண் அழகு, இப்படிலாம் அழிஞ்சு போகிறாங்க. அவங்க செய்கிறது என்னன்னு தெரியாமல் செய்கிறாங்க. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நீங்கள் அவங்களுக்காக ஜோம் பண்ணணும். எத்தனை குடும்பம் அழிஞ்சு போகுது, எத்தனை பேர் இடைவெளியிலே செத்து போகிறாங்க. சினிமாவில் இருக்கவங்களாம் 40 வயசு 49 50 வயசு, நல்ல சின்ன ஒரு பொண்ணு தான், அதெல்லாம் நல்ல வாலிப பிள்ளை, அதெல்லாம் போயிட்டு இப்படியெல்லாம் போகிறாங்களே. அவங்க செய்கிறது என்னன்னு தெரியாமல் செய்கிறாங்கம்மா. சொத்து வாங்குறாங்க, காரு பங்களா வாங்குறாங்க, அதுதான் அவங்களுக்கு பெரிய விஷயம்னு நினைக்காங்க. கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கிறது தான் அவங்களுக்கு பெரிய விஷயம்னு நினைக்காங்க. இது அவங்க தள்ளணும். நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கணும், தெரியுதா? ஏன்னா அவங்களும் ஒரு ஆத்மா தானே, அவங்க அழிஞ்சிடக்கூடாது. ஜெபிங்க. அடுத்தது சொல்லியிருக்கு, இன்றைய ரட்சணை நாள் இதுவே அனுக்கிரக காலம். அப்புறம் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையிட்டு இருப்போம்னா எப்படி நீ தண்டனைக்கு தப்பிச்சுக்குவ? எப்படி தப்பிக்க முடியும் உனக்கு? இதை உன்னால் இது பண்ண முடியலையே, நீ எப்படி தப்பிச்சுக்குவ அப்படின்னு ஆண்டவர் கேட்காங்க. எவ்வளோ பெரிய ரட்சிப்பு கர்த்தர் அவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுக்கறதுக்காகத்தானே தன்னுடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை, விலையேறப்பெற்ற ஜீவனை நமக்காக கொடுத்தாங்க. இன்னும் நம்ம கவலையிட்டு போய் நான் இப்போ என்ன சாப்பிடணும், ராத்திரி போய் அந்த வைர மளிகையில் போய் சாப்பிடுவோமா, ஹோட்டலில் போய் என்ன சாப்பிடுவோம், நம்ம எப்படி இருப்போம், என்ன சேலை நாளைக்கு கட்ட, நம்ம என்ன ட்ரெஸ் பண்ண, எங்கே போக, நாளைக்கு எந்த இடத்துக்கு போக, எந்த கிழக்கைகளுக்கு போக நீங்கள் நினைக்கிங்களா? ஆண்டவரை விட்டுட்டு இப்படிலாம் நினச்சோன்னா நம்ம பரிதாபத்திற்கு தள்ளப்படுவோம். பிரியமானவர்களே, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையிட்டு இருப்போனா எப்படி நீ தண்டனைக்கு தப்புவ? எத்தனை பேர் தண்டனையில் கிடக்காங்க. இந்த பாருங்க, அந்த கோராகு அவங்கெல்லாம் பாருங்க, ஏன் இப்படி அழிஞ்சாங்க? மோசைக்கு விரோதமாக எழும்புனாங்க, அவங்க பெரிய ஊழியக்காரங்க. ஆனால் அவங்களுக்கு விரோதமாக எழும்பி அவங்களுக்கு என்ன ஒரு பரிதாபமான நிலைமை பார்த்தீங்களா? எப்படி அவங்க மறிச்சு போனாங்க பார்த்தீங்களா? உயிரோட கோராகு அபிராம் தாத்தான் மட்டும் இல்லை, அவன் பிள்ளைங்க, அவன் மனைவி, அவன் வீடு வாசல், அவன் அவனுடைய எல்லா சொந்த பந்தம் சொத்து எல்லாம் உயிரோட பாதாளத்துல முழுங்கி போட்டது. பூமி தன் வாயை திறந்து முழுங்கி போட்டதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதே. இன்னும் அவங்க நரகத்தில் அழிஞ்சுதான் கிடக்காங்க. கூக்குரல், பெரிய கூக்குரல் எழுந்துச்சு. பிரியமானவங்களே, அதெல்லாம் தப்பு. ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக பேசாதீங்க. அவங்க எவ்வளவு சாதாரண ஊழியக்காரங்களாக இருந்தாலும் அவங்க ஆண்டவருக்காக நிலைச்சி இருக்கவங்க, அவங்கள பற்றி எதுவும் பேசாதீங்க. ஏன்னா மோசைக்கு விரோதமாக பேசுனதுனால தானே அவங்க அப்படி இது பண்ணாங்க. அவங்க காலத்தை வீணா கழிச்சிட்டாங்களே பார்த்தீங்களா? அதுக்கடுத்து என்னென்னா, எபிரேயரில் 9வது அதிகாரம் 26வது வசனம் முதல், அன்றியும் அவர்கள் தம்மை தாமே பலி இடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அதில் 27 அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே
கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களுக்காக என்ன பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக அவர்களை ரட்சிக்கும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். மனுஷனுக்கு ஒரே தரம் மறிக்கிறது, நியாய தீர்ப்பாகிறது, இது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. 7 பிறவி 10 பிறவி இருக்காங்க, அது இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் மூடத்தனம், முட்டாள்தனம், அதெல்லாம் விட்டுருங்க. ஒரே தர் தான் நம்ம மறிப்போம், ஒரே தர் தான் நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு. புரியுதா? இந்த இதில் நம்ம இப்போவாது நம்ம மனம் திரும்பணும். அப்படி இல்லைன்னா நம்ம நித்திய ஜீவனை அடையிறது கஷ்டம். நமக்கு நியாய தீர்ப்பு இருக்குது, அது உண்மை, சத்தியம். அதான் ஆண்டவர் ஒரே தரம் முதல்ல பாவம் இல்லாமல், பாவத்தோட மற்றவங்க பாவத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டு, நம்ம பாவத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டு மறிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க உயிர்த்தெழுந்து பாவம் இல்லாமல் தமக்காக காத்திருக்கிறவங்களுக்கு தரிசனமானாங்க. பரிசுத்தத்தோடு தரிசனமாயிருக்காங்க. இந்த அப்போஸ்தலருக்கு தரிசனமானாங்கல்ல, அது மாதிரி. அதனால நம்ம என்ன செய்யணும்? இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். பிரியமானவர்களே, தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, நீங்கள் கொடுத்த நல்ல வசனத்துக்காக, பாட்டுக்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, நான் அந்த பிள்ளைங்களுக்கு நான் விதைச்சிருக்கேன். அதை அவங்க ஏற்றுக்கிறது ஏற்காதது அவங்க இஷ்டம்ப்பா. ஆனால் அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா நல்லது. ஆண்டவரே, ரட்சிக்கப்படணும். என்னால் உங்கள் நாமம் மகிமைப்படணும். உங்களை எல்லாரும் கண்டுகொள்ளணும்ப்பா. ஏதோ நாங்கள் சும்மா விதைச்சிட்டு போகிறது இல்லைப்பா. இது விருதாவாக போகக்கூடாது. ஒவ்வொருவரும் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கைவலி, கழுத்து வலி, மூட்டு வலி, ப்ரெஷர், சுகர், கேன்சர், பிளட் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், பிரைன் கேன்சர், லிவர் கேன்சர், லங்ஸ் கேன்சர், கிட்னியில் இருக்கக்கூடிய கேன்சர், கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கேன்சர், கணையத்தில் இருக்கக்கூடிய கேன்சர், ஒவ்வொன்றையும் அதுலேருந்து விடுதலையை கொடுங்க. மர்ம காய்ச்சல், மர்ம நோயிலேருந்து விடுதலையை கொடுங்க. இதய நோய், ஆண்டவரே, இன்னும் மற்ற என்னென்ன நோய் இருக்கோ எல்லாவற்றிலும் இந்த விடுதலையை கொடுங்க. எல்லா மக்களும் மனம் திரும்பணும். இயேசுதான் மெய்யான தெய்வம்னு சொல்லி ஒவ்வொருவரும் உங்களை கண்டுகொள்ளணும். ஒவ்வொரு குடும்பத்தையும், அந்த தொலைக்காட்சி பார்க்காத மக்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் பொறுப்படுத்துக்கங்க. சமாதானம் வரட்டும். உலகம் தரக்கூடாத சமாதானம் வரட்டும். எல்லா குடும்பத்தையும் வேலையிடுங்க. யோபு குடும்பத்தை வேலையிடச்சது போல எல்லா மக்களுக்கும் வேலையிடுங்கப்பா. எல்லா இரத்த கோட்டைகளை மூடி மறைச்சி பாதுகாத்துக்கொள்ளுங்க. திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையை கொடுக்கணும். பிரசவத்துக்காக காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு நார்மலான பிரசவத்தை கட்டளையிடணும்ப்பா. வாலிப ஆண்கள், பெண்கள் படித்து வேலை இல்லாமல் இருக்க மக்களுக்கு ஏற்ற வேலையிலே நல்ல ஒரு வேலையை கட்டளையிடுங்க. எல்லாரும் கையிட்டு செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா. ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்பணும். ஆண்டவரே, கிருபையின் காலத்தில் நாங்கள் எல்லாரும் இருக்கோம். கடைசி காலம் வந்தாச்சு. இதில் நாங்கள் எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்துக்கங்கப்பா. அப்பா, எல்லா இடங்களையும் எழுப்புதல் வரட்டும்ப்பா. உலகம் முழுவதும் எழுப்புதல் வரட்டும். தமிழகம், இந்தியாவை பொறுப்படுத்துக்கங்க. எல்லா மதத்தவர்களையும் பொறுப்படுத்துக்கங்க. எல்லாரும் இயேசுவாரியட்டும். ஆண்டவரே, இந்த மூட பழக்க வழக்கங்களும் விழட்டும். சினிமா, சீரியல், விக்கிரகம், தேரு, சிலை இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம்னு சொல்லி உங்ககிட்ட வரட்டும்ப்பா. பலப்படுத்துங்க, பொறுப்படுத்துக்கங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை, வல்லமை, கனம் உண்டாகட்டும். என் ஃபோன் நம்பர் சொல்கிறேன், 9487549354.